தில்லையம்பலம் தென்னாடுடைய சிவனே போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி. தென்தில்லை மன்றினில் ஆடி போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். புளியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி. ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி. வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி. ஊழிமலி திருவாதபூரர் திருத்தாள் போற்றி. சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை, அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான்மறை செம்பொருள் வாய்மை வைத்த சிதிரு தேவாரமும் திருவாசகமும் உய்வைத்தரச் செய்த நால்வர் பொற்றாள் எம் உயிர் துணையே. தில்லைவாழ் அந்தனரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்ட தொகையடியார் பதம் போற்றி. ஒள்ளையவர் புராணகதை உலகறிய விரைத்துரைத்த செல்வமளி குன்றத்தூர் சேக்கிழாரடி போற்றி. ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்தமை கண்டார் இணைத்தாள் போற்றி. நாராண்ட பல்லடியார்க்கு அருள் புரிந்த அருள் நந்தி நற்றாள் போற்றி. நீராண்ட கலந்தை நகர் மறைஞான சம்பந்த நிழல்தாள் போற்றி. சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம். திருநாவுக்கரசு வளரு திருத்தொண்டின் நெறிவாழ பரிஞானத்தவ முனிவர் வாயீசர் வாய்மை திகழ் பெருநாமச்சீர் பரவலுருகின்றேன் பேருலகில் ஒரு நாவுக்கு உரை செய்ய ஒண்ணாமை உணராதே. திருச்சிற்றம்பலம். எல்லாம் அல்ல ஈர்த்தென்னை ஆண்ட எந்தை பிரான் அருள் தரும் பன்னார்மொழி அம்மையுடன் அமர் திருநனாவடி பெருமானது திருவடி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி அடியேனை இந்த செந்நெருளி ஆற்றுப்படுத்திய ஞானாசிரிய பெருமக்களுடைய திருவடி தாமரைகளை மணமொழிமைகளாலே வணங்கி திருவாவடுதுறை ஆதீனத்தின் சார்பாக நடைபெற்று வரக்கூடிய இந்த ஞான சிந்தனையை தொடர்ந்து செவிமெடுத்து கொண்டிருக்கின்ற அத்துணை அடியார் பெருமக்களுடைய திருவடி தாமரைகளையும் மணமொழிமைகளாலே வணங்கி மகிழ்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவனது திருவருளும் குருவருளும் முன்னின்று அருள் செய்ய இந்த ஞான சிந்தனையிலே நாம் கடந்த வகுப்பில் எம்பிரான் உமாபதி சிவம் அருளி செய்த திருவரட்பயனாகிய இந்த ஞானப்பணுகளிலே 8 அதிகாரங்களை நிறைவு செய்திருக்கிறோம். முப்பொருளினுடைய இயல்புகளை சொல்லக்கூடிய வகையிலே முதல் 3 அதிகாரங்கள் பதிமுது நிலை, உயிரவை நிலை, இருள்மல நிலை என்று 3 அதிகாரங்கள். அதனைத் தொடர்ந்து அருள் எவ்வாறு இருக்கும் என்பதை காட்டக்கூடிய வகையிலே அருளது நிலை, அந்த அருள் நமக்கு எவ்வாறு குருவாக வரும் என்பதற்கு அருள் ஊறு நிலை ஆக 5 அதிகாரங்கள் பொது என்று சொல்லக்கூடிய நிலையிலும், அடுத்த 5 அதிகாரங்கள் சிறப்பு அதிகாரங்கள் என்று சொல்லக்கூடிய நிலையிலே 6வது அதிகாரமாக நமக்கு என்னதுங்க 6வது அதிகாரம் என்னது? அறியும் நெறி. அந்த இறைவன் குருநாதனாக வந்து நமக்கு செய்யக்கூடிய உபதேசத்தை 6வது அதிகாரமாக நமக்கு அறியும் நெறி என்று வைத்து, உபதேசத்தின் பயனாக ஆன்மா செய்யக்கூடிய சாதனையை சொல்லக்கூடியது உயிர் விளக்கம் என்று சொல்லக்கூடிய 7வது அதிகாரம். அதனைத் தொடர்ந்து அந்த சாதனையின் பயனாக ஆன்மா பெறக்கூடிய இன்பம் எப்படி இருக்கும் என்பதை இன்புறு நிலை, சாதனை பயனியல் என்று சொல்லக்கூடிய வகையிலே நமக்கு இங்கே 8வது அதிகாரமாக இன்புறு நிலை என்று வைத்திருக்கிறார். அடுத்தது அந்த சாதனையின் பயனாக பெற்ற இன்பத்தை சீவன் முத்தர்கள் எவ்வாறு தக்க வைத்து கொள்வர்
என்பதை நமக்கு 9வது அதிகாரமாக அந்த சாதனையின் பயனை தக்க வைத்து கொள்ள வேண்டும் சென்றால் உயிர்கள் என்ன செய்யணும்? 5 எழுத்தை சொல்ல வேண்டும் என்பதை இங்கே 9வது அதிகாரமாக 5 எழுத்து அருள்நிலை என்று வைத்திருக்கிறார். இது ஏற்கனவே நம்ம இதன் மீது ஒரு கேள்வியை நாம் கேட்டிருக்கிறோம், உங்களுக்கு நினைவு இருக்கும் என்று நினைக்கிறேன். என்னது? சாதனை என்கின்ற பொழுது என்ன சொல்லணும்? சாதனை எது? பூசையும் 5 எழுத்தும். பூசையும் 5 எழுத்தும் தான் சாதனை. அப்போ அதை எங்கே சொல்லணும்? 5 எழுத்தை பயணிகளுக்கு முன்பாக சாதனை இயலிலேயே சொல்ல வேண்டும். சாதனை செய்யணும்னு சொன்னாவே பூசை சொல்லணும், 5 எழுத்தை சொல்லணும். அப்போ 5 எழுத்தை எங்கே வச்சிருக்கணும்? 8க்கு முன்னாடி இன்புறு நிலைக்கு முன்பாகவே என்ன வைத்திருக்கணும்? 5 எழுத்தை வைத்திருக்க வேண்டும். ஆனால் இங்கே எங்கே வைக்கிறாரு? 9 வைத்திருக்கிறார். இன்புறு நிலைக்கு பிறகு 5 எழுத்தை வைக்கிறார். அதுவும் பொருத்தம்தான். ஏன்? பெற்ற இன்பத்தை தக்க வைத்து கொள்ள வேண்டும் என்பதாக அங்கே வைத்து கொண்டாலும் முதல்ல இன்பம் பெறுவதற்கு காரணமாக இருப்பது எது? 5 எழுத்தும் பூசையும் தான். அப்போ அங்கே சொன்னால் தானே சரியாக இருக்கும் இல்லையா? பூசை எப்படி செய்யணும்னு சொல்கிற இடத்துல என்ன சொல்லணும்? 5 எழுத்தை சொல்லணும். ஆனால் அங்கே சொல்லாமல் 9வது அதிகாரமாக இன்புறு நிலைக்கு பிறகு வைத்ததின் நோக்கம் என்ன? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கு இல்லையா? அது சரி, இன்பத்தை தக்க வைக்கணுங்கிறதா சொல்லியாச்சு. ஆனால் இன்பம் முதல்ல வர்றது எப்படின்னு சொல்லணுமா இல்லையா? இப்போ உங்களுக்கெல்லாம் எப்பவுமே பொருளை சொன்னால் தான் புரியும். என்னது? பொருளை தக்க வைப்பது எப்படி அப்படின்னு சொன்ன என்ன சொன்ன? ஏங்க காசே கையில் இல்லை, தக்க வைக்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கிறீங்க. முதல்ல என்ன சொல்லி தரணும்? சம்பாதிக்கிற வழியை சொல்லுங்கள். அப்புறமா பெற்றதை எப்படி தக்க வச்சுக்கிறதுன்னு சொல்லலாம். நீங்கள் முதல்ல சம்பாதிக்கிற வழியை சொல்லாமல் பெற்ற பிறகு அதை பேணுவது எப்படி அப்படின்னா அது இருக்கிறவனுக்கு அவன் அந்த கவலை. எனக்கு அந்த கவலையெல்லாம் கிடையாது. எது? பொருளே இல்லை, நான் எங்கே போய் தக்க வைக்கிறது? அப்போ முதல்ல என்ன செய்யணும்? ஈட்டுவது எப்படி, ஈட்டுவது எப்படி என்று சொல்லாமல் தக்க வைப்பது எப்படின்னு சொல்லி என்ன பயன்? இல்லை இல்லையா? அப்போ ஒரு பயனில்லாத வேலையை செஞ்சிட்டாரோ இல்லையா? அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே ஒரு அருமையான ஒரு நுட்பம் வைத்திருக்கிறார். நம்ம இந்த அதிகாரங்களை பார்க்கிற போது சில செய்திகளை உரியவாறு முறைமையில் சொல்லணும் என்பது விதி. இப்போ முறையில் சொல்லணும்னா முதல்ல இன்புறு நிலைக்கு முன்னாடி இதை சொல்லி இருக்கணும். ஆனால் அங்கே சொல்லாமல் ஏன் 9 சொல்லுகிறார் என்று சொன்னால், அங்கே இந்த சமயங்களை நாம் விரிவாக பார்க்கணும். முதல்ல 24 சமயம் பார்த்துருக்குறோம். அந்த 24 சமயங்கள், ஒவ்வொரு சமயங்களும் எதை சொல்லுகிறது, அவற்றினுடைய தத்துவ ஞானம் என்ன, அது எதை பதியாக கொண்டு இருக்கிறது, முத்தினா என்ன, முத்தியில் ஆன்மா என்ன செய்து கொண்டு இருக்கும், இப்படியெல்லாம் என்ன செய்யணும்? பிற சமய கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கணும். பரபக்கம் பார்க்கணும். பரபக்கம் பார்த்தா தான் சுபக்கம் தெளிவாகும். சுபக்கம்னா என்னது? சுபக்கம்னா என்ன? பரபக்கம்னா என்ன? பிற சமயங்களின் கருத்துக்களை சொல்லி அவர்கள் பக்கத்தில் இருந்து நம்ம சமயத்தை நிறுவுறது. இப்போ உலகாயதர் என்று வைத்துக் கொள்ளுங்க. உலகாயதர் அவங்க யாரு? கடவுள் மறுப்பாளர். கடவுள் மறுப்பாளர். உலகம் தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை, அது என்றுமே இருக்கும். உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டாம். உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டாம். ஏன்னா அது தோன்றியதை பார்த்தவனும் இல்லை, ஒடுங்கினதை பார்த்தவனும் இல்லை. அதனால் உலகம் என்னது? நித்தம். உலகத்தை தோற்றுவிப்பதற்கு ஒருவன் வேண்டாம். காரணம், உலகம் தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை. தோன்றி ஒடுங்கினாதானே அதுக்கு ஒரு ஆள் வேணும். அது எப்பவுமே நிலைத்திருப்பது என்று சொல்வது உலகாயதர் மதம். இப்போ அதை அங்கே என்ன செய்கிறோம்? அந்த கருத்தை மறுத்தீங்கன்னா எதை? உலகம் தோன்றுவதும் இல்லை, ஒடுங்குவதும் இல்லை என்று அவர்கள் கருத்தை சொல்லி அதன் பிறகு என்ன செய்கிறது? இல்லைல்ல, உலகம் தோன்றும், ஒடுங்கும், தானே தோன்றாது, தானே ஒடுங்காது என ரெண்டும் அசத்து, அறிவற்ற பொருள். எனவே அறிவற்ற பொருள் காரியப்படணும்னு சொன்னால் அறிவுடையவன் ஒருவன் வேண்டும். ஏன் ஒரு பொருள் காரியப்படுது? இப்போ இந்த மேசை இங்கே இருக்குது,
வகுப்பு முடிஞ்சோடனே மேசை அங்கே போயிடுச்சு. இப்போ இது என்னாச்சு, இங்கேருந்து இடப்பெயர்ச்சி ஆயிருக்கு இல்லையா? இது தானே போகுமா? போகாது இல்லையா? அப்போ இது இங்கேருந்து அங்கே போகணும்னா என்ன, அடுத்த கேள்வி என்ன வரும்? யார் யார் இதை எடுத்து வச்சது? இந்த மேசையை தூக்கி அங்கே வச்சது யார் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? அப்புறம் இவர் செஞ்சார் அவர் செஞ்சார், அது வேண்டிய வேலையா வேண்டாத வேலையா, அதெல்லாம் ரெண்டாவது. முதல்ல இதை செய்கிறதுக்கு யார் வேணும்? ஒரு அறிவுடையவன் வேண்டும். ஏன்னா அறிவற்ற பொருள் தானே காரியப்படாது, தானே காரியப்படாது. அப்போ காரியப்பட்டிருக்கிறது எது? சூக்குமமாக இருந்த உலகம் தூளமாக தோன்றி இருக்கிறது. தூளமாக இருக்கிற உலகம் சூக்குமமாக ஒடுங்கும். அப்போ சூக்குமத்திலிருந்து தூளம் தோன்றுகிறது, தூளத்திலிருந்து சூக்குமமாக ஒடுங்குகிறது. அப்போ தோற்றமும் ஒடுக்கமும் உலகத்திற்கு உண்டு என்று இப்போ இதை சொன்னால் என்னது? பரபக்கம். இது என்னது? பரபக்கம். இதே சுபக்கத்தில் இதே கருத்து தான், சுபக்கத்திலையும் இதே கருத்து தான். ஆனால் எப்படி சொல்லுவோம்? உலகம் தோன்றி நின்று ஒடுங்கும், எனவே உலகத்திற்கு முதல்வன் ஒருவன் உண்டு. இது என்ன கருத்து? நம்ம கருத்து. இதை சொல்லுகிற போது அவன் ஒரு கேள்வி, எப்படியா தோன்றும் பார்த்தையா அப்படின்னு கேட்பான். உலகம் தோன்றுவதை நீ பார்த்துருக்கிறியா? உலகம் ஒடுங்குவதை நீ பார்த்துருக்கிறியா? எப்படி தோன்றியதுன்னு சொல்லுகிற, எப்படி ஒடுங்குதுன்னு சொல்கிற அப்படின்னு யார் கேள்வி கேட்பா? உலகாயதன் நம்மை நோக்கி ஒரு கேள்வி கேட்பான். அப்போ அவனை மறுத்தீங்கன்னா சுபக்கம். நம்ம கருத்தை சொல்லுகிற போது அதற்கு தடை யார் சொல்லுவா? பிற சமயத்தார் தடை சொல்லுவாங்க. அந்த தடை என்ன செய்கிறது? அதற்கு விடை சொல்லி நம்ம கருத்தை நிறுவனா இதுக்கு சுபக்கம்னு பேர். அவர்கள் கருத்தை சொல்லுகிற போது தடை யார் சொல்லுவா? நம்ம தடை சொல்லுவோம். கேள்வி கேட்குறாள், நீங்கள் யார் கேள்வி கேட்குறாள்னு தெரியணும். கருத்தை சொல்கிறது யார், கேள்வி கேட்குறது யார்? இப்போ கேள்விக்கு விடை வந்துதா வரலையா? புரியுதுங்களா? கருத்து பர சமயத்தார் சொன்னால் அது பரபக்கம், கருத்து சைவ சமயத்தார் சொன்னால் சுபக்கம்னு பேர். நம் கருத்து பிறருடைய கருத்து இப்படி இருக்கிறது. இப்போ இந்த இடத்துல எதுக்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், இப்போ இந்த சமயங்கள் என்று வருகிற அகச்சமயத்தார், அகச்சமயத்தார். இப்போ புறச்சமயத்தார்லாம் 6ஆம் நூற்பாவோடு முடிஞ்சு போகிறாங்க. நீங்கள் நம்ம அடுத்தது சிவஞான போதம் படிக்க இருக்கணும், அது தோற்றுவாய் என்று வைத்துக்கொள்வோம். எப்பவுமே திருவள்ளுவர் அப்படி தான் செய்வார். ஒரு அதிகாரம் முடிக்கும்போது என்ன செய்வார்? அடுத்த அதிகாரத்துக்கு தோற்றுவாய் செய்வார். கடைசி குறளை முடிக்கும் போது அப்படி அதில் அப்படியே அடுத்த அதிகாரத்தை தொற்றுவார். அது யாருடைய பாங்கு? வள்ளுவருடைய பாங்கு. அது மாதிரி வைத்துக்கொள்வோம். இப்போது நமக்கு திருவருட்பயன் நிறைவு பெற இருக்கிறது, அடுத்து நம்ம சிவஞான போதத்தை துவங்க இருக்கிறோம், அதுக்கு ஒரு தோற்றுவாய் என்று வைத்துக்கொள்வோம் இதை. எனவே இதில் 6ஆம் நூற்பா வரைக்கும் புறச்சமயத்தார் புறப்புறச்சமயத்தார் எல்லாம் முடிஞ்சு போகிறாங்க. அவங்களோட தடை விடை எல்லாம் முடிச்சு 6க்கு வந்துட்டா என்ன முடிஞ்சது? 12 சமயத்தை நிறுவியாச்சு. இவங்க கொள்கையெல்லாம் சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கல்வியெல்லாம் சொல்கிற இருக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பின்னாடி விரிவாக பார்ப்போம். அப்புறம் 7க்கு மேலே வரவங்க யார்? அகச்சமயத்தார். அகச்சமயத்தார் அகப்புற சமயத்தார், அகச்சமயத்தார் அகப்புற சமயத்தார். இவர்கள் 2 பேரும் குருநாதன் வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், பூசை வேண்டும் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், 5 எழுத்து சொல்ல வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள். பூசை செய்யணும், 5 எழுத்தை சொல்லணும், குருநாதன் வேண்டும் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் யாரு? அகச்சமயத்தார் அகப்புற சமயத்தார். அப்போ இப்போ நமக்கு முன்னாடி கேள்வி கேட்குறவங்க எத்தனை? 24 பேரில் 12 பேர் வெளியே போயாச்சு. இப்போ இந்த அரங்கில் 24 சமயத்தார் உட்காந்துருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. 12 பேர்த்த என்ன செஞ்சாச்சு? கிளம்புப்பா நீ கிளம்பு, உன் சமயமெல்லாம் மறுத்தாச்சு, நீ வெளியே போகலான்னு கிளப்பியாச்சு. இப்போ உட்காந்துருக்கவங்க எத்தனை பேர்? 12 பேர். இப்போ நம்ம கருத்தை யாருக்கு நிறுவனம்? 12 பேர்த்துக்கு நிறுவனம். மெய்கண்டார் 8ஆம் நூற்பாவை சொல்ல வருகிறார். சொல்ல வருகிற போது ஞானத்தை தருவதற்கு குருநாதன் வேண்டும். யாருக்கா சந்தேகம் இருக்கா? 12 பேர்த்துக்கு இல்லை, 12 பேர்த்துக்கா இல்லை. ஞானம் பெறுவதற்கு பூசை அவசியம், யாருக்கு சந்தேகம் இல்லை. 5 எழுத்து சொல்லணும், ஒன்றும் சந்தேகம் இல்லை. அப்போ அதை நான் விளக்கலப்பா, ஏற்றுக்கிட்டதுக்கு அப்புறம் அதை செஞ்சுட்டு கூடாது. அப்போ அதுதான் நான் சரின்னு சொல்லிட்டேனே, நீ அதையான் போட்டு நீட்டி முளைக்கிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்போமா இல்லையா? நான் இல்லைன்னு சொன்னால் நீ எனக்கு விளக்கணும் இல்லையா? நான் தான் சரின்னுட்டனே, அதனால் அங்கே விளக்க வேண்டாம். அடுத்தது ஆன்மா முத்தி நிலையை
நுகர்ந்து நிற்கிறது, முத்தி நிலையை நுகர்ந்து நிற்கிறது. இதன் பிறகு ஆவக்கடவுது என்ன? முத்தி நிலையிலே ஆன்மா செய்யக்கடவுது என்ன அப்படின்னா, போதும் போதும் அங்கே போனாவே போதும் அப்படின்னு சொல்கிறவன் இருக்கிறான். அதற்கு மேல் ஒன்றுமில்லை, அதற்கு மேல் ஒன்றுமில்லை என்று சொல்லக்கூடிய சமயத்தார் இருக்கிறார்கள். அவர்களை மறுத்து முத்தியிலும் ஆன்மா பத்தி செய்ய வேண்டும், முத்தியிலும் ஆன்மா பத்தி செய்ய வேண்டும். பெற்ற பேரின்பத்தை நுகர்ந்து அதனை இருத்தி கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஐந்தெழுத்தை ஆன்மா உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதை நிறுவுகிறார். காரணம், இது வேண்டியதில்லைன்னு சொல்றவங்க இருக்கிறாங்க. முத்தி நிலையில் ஆன்மாவுக்கு ஒரு செயலும் இல்லை, கல்லு மாதிரி கிடக்குன்னு சொல்ற ஒரு சைவம் இருக்கு, பாடானவாத சைவர்னு பேர். முத்தியில் ஆன்மா எப்படி இருக்கும்? கல்லு மாதிரி கிடக்கும். இப்படி சொல்றவங்க ஒருத்தர் இருக்கிறாங்க. முத்தியில் சிவத்துக்கு சமமாக ஆன்மா நிற்கும். அவர் 5 வேலை செஞ்சுட்டு இருப்பார், இவர் 5 வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பார். அதனால் இவர் போய் அவர்கிட்ட நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. சிவ சமவாதி என்று பெயர். இப்படி நிறைய முத்தி நிலை மறுப்பெல்லாம் இருக்கு, விளக்க வேண்டாம். அப்போது பேரின்பத்தை நுகர்ந்த நிலையிலும் ஐந்தெழுத்தை ஆன்மாக்கள் சொல்ல வேண்டும் என்பதை நிறுவ வேண்டிய அவசியம் இருக்கிறது. எனவே 8க்கு முன்னாடி சொல்லாமல் 8க்கு பின்னாடி வைக்கிறார். புரியுதா? இதுதான் நீங்கள் சிவஞான போதத்திலையும் 5 எழுத்தை எங்கே வைக்கிறாரு? 9வது நூற்பால வைக்கிறார். 8ல் வைக்காமல் எங்கே வைக்கிறாரு? 9வது நூற்பால வைக்கிறார். போன வகுப்புலேயே உங்களுக்கு சொன்ன, இனி இவ்விடத்து சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க. இனி இவ்விடத்து சீபஞ்சாக்கரத்தை விதிப்படி உச்சரிக்க. இது 9வது நூற்பால 3வது அதிகரணத்தில் வைக்கிறார். எங்கே? அகப்பூசை சொன்னதுக்கு அப்புறம். அகப்பூசையே சொன்னதுக்கு அப்புறம் இந்த ஆன்மா என்ன செய்யணும்? ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்கன்னு சொல்றாரு. ஏன்னா வேம்புதின்ற உழு போல நோக்கிற்றை நோக்கி நிற்கும், ஆதலால் அது நீங்குதற்கு. அந்த பேரின்பத்தின் உறந்துக்கிட்டே இருந்தாலும் உலக வாசனை இதுக்கு இருக்கும். அப்பப்போ எட்டி பார்க்கும், உலகத்தை எட்டி பார்க்கும். நல்லா தான் இருந்தது, என்னதான் இருந்தாலும் மனைவி தானே, மக்கள் தானே, நாம் கஷ்டப்பட்டு கட்டின வீடு தானே அப்படின்னு இதுக்கு என்ன வந்துடும்? அந்த வாசனாமலம் வரும், வாசனாமலம் வரும். யாருக்கு? சீவன் முத்த நிலையே உலகத்தில் எனக்கு பெருமானை தவிர ஒன்றுமே வேண்டான்னு சொல்கிறவங்களுக்கு. நமக்கு வருமானலாம் கேள்வி கேட்கக்கூடாது, நமக்கெல்லாம் நல்லாவே வரும், அதனால் நமக்கா அப்படின்னு நினைக்க வேண்டாம். அந்த நிலையை அடைஞ்சாலும், அந்த நிலையை அடைஞ்சாலும் ஆன்மாக்களுக்கு உலகத்தின் மேலே ஆசை முழுசாக விடாது, முழுசாக விடாது. அப்போ அந்த இடத்துல என்ன செய்யணும்? ஐந்தெழுத்தை விதிப்படி உச்சரிக்க என்று 9வது நூற்பால வச்சிருக்கிறார். சரியா? அதனால் இங்கே 9வது நூற்பாக என்ன வருது? 9வது அதிகாரமா ஐந்தெழுத்து அருள்நிலை இன்புறு நிலைக்கு பின்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியமாக கவனிக்க வேண்டியது, இன்புறு நிலைக்கு முன்னாலேயும் 5 எழுத்தை சொல்லணும். 5 எழுத்தை சொன்னாதான் இன்பம் வரும். இன்பம் வந்த பிறகும் 5 எழுத்தை என்ன செய்யணும்? தொடர்ந்து கணிக்கணும். ஈட்டுகிற வழியும் அதுதான், தக்க வைத்து கொள்ளக்கூடிய வழியும் அதுதான். அப்படின்னு என்ன அர்த்தம்? 5 எழுத்தை விடாது சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். 5 எழுத்தை விடாது சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். எனவே அந்த வகையில் 9வது அதிகாரமாக 5 எழுத்து அருள்நிலை என்று வைத்திருக்கிறார். இது நமக்கு நிறைய 5 எழுத்தை பற்றிய செய்திகள் நமக்கு தெரிந்த பதிகங்களில் உண்டு. அது நமச்சிவாய பழம்ங்கிறார். தின்று கண்டாருக்கு அது தித்திக்குமாறு. தின்று கண்டாருக்கு தித்திக்கும். எது? நமச்சிவாய பழம். நமச்சிவாயங்கிறது ஒரு பழையம், அது நல்லா தித்திக்கும். யாருக்கு? தின்று கண்டாருக்கு அப்படின்னு என்ன அர்த்தம்? முதல்ல சுவைச்சு பாரு, பார்த்துட்டு நல்லா இருக்குமா சொல்லணுமான்னு கேட்டீங்கனாலாம் உனக்கு இனிக்காது. என்ன செய்யணும்? சாப்பிட்டு பாரு. சர்க்கரைன்னா இனிக்காது. என்ன செய்யணும்? சாப்பிட்டா தான் சர்க்கரை இனிக்குதா இல்லையான்னு தெரியும். சர்க்கரை இனிக்குமா இனிக்குமா? கையில் இருக்குது, உள்ளங்கையில் இருக்குது, கொஞ்ச நேரத்து வாயில் போட்டு பார்த்தா தெரிய போகுது. கையிலே வச்சுக்கிட்டு என்ன செய்கிறது? இனிக்குமா? சாப்பிட்லாமா? அப்படி சைடு எஃபெக்ட் ஏதாவது வந்துடுமா? நான் அப்படியே கீது ஞானி ஆயிடுவேனா? வீட்டை விட்டு போயிடுவேனா? அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை, அப்படியெல்லாம் பயப்பட வேண்டியதில்லை. என்ன செய்யலாம்? சோபான முறையில் விளங்கும்.
ஐந்தெழுத்தை சொன்னால் ஆன்மாவின் அறிவு எப்படி விளங்கும்? சோபான முறை, படிமுறையில் தான் விளங்கும். உடனே ஒரு தடவை அமைச்சு வாயின்னு சொன்ன உடனே அப்படியே காவி கட்டிட்டெல்லாம் போயிட மாட்டான். நிறைய பேருக்கு அந்த பயம் இருக்குது. என்னங்க இவர் சொல்கிறத பார்த்தா எல்லாத்தையும் விட்டுட்டு எனக்கு வேற இன்னும் செய்ய வேண்டிய, உலகத்தில் செய்ய வேண்டிய கடன்லாம் நிறையா இருக்குது, அதனால் விட்டுட்டுக்கிட்டு போயிடுவேனா அப்படிலாம் பயப்பட வேண்டாம். என்னது, நம்மளாம் வருந்தி வருந்தி கேட்காம அந்த நிலையை பெருமான் கொடுக்க மாட்டான். என்ன கேட்கணும்? என்ன கேட்கணும்? வேண்டேன் மனை, வேண்டேன் மனை இல்லைங்க, வெறுத்தேன் மனை வாழ்க்கைன்னு சொல்கிறாரா இல்லையா? வேண்டேன் புகழ், வேண்டேன் செல்வம், சிவம் வேண்டாதவர் தம்மை நாளும் தீண்டேன். இது யார் சொல்லணும்? நம்ம வாயால் வரணும். வர்ற வரைக்கும் அவன் ஒன்றும் பண்ண மாட்டான். நம்மளா போய் கேட்கணும், சாமி எனக்கு ஒன்றும் வேண்டாம், நின் திருவடியே சரண், திருவடியே சரண் என்று இந்த ஆன்மா உருகி உருகி கேட்டாதான் அந்த நிலையை பெருமான் கொடுப்பானே அன்றி சாதாரணமாக கேட்ட உடனே எதையும் கொடுத்துட மாட்டான். ஏன்னா கேட்ட உடனே கொடுத்தா அது என்ன ஆகாது? அதனுடைய சிறப்பு நமக்கு புரியாது. எனவே இந்த ஐந்தெழுத்து தின்று கண்டாருக்கு அது என்ன செய்யும்? தித்திக்குமாறு. நமக்கு ஏற்கனவே பல முறை நடத்தியிருக்கிறோம். நமசிவாய, ஓங்காரம், பிரணவம், வடமொழியில் அது என்ன சொல்லுவாங்க? பிரணவ மந்திரம். பிரணவ மந்திரம் தமிழில் ஓங்காரம் என்று சொல்லுவாங்க. அகர உகர மகர நாத விந்து 5 எழுத்து இருக்குது. அகரம் உகரம் மகரம் விந்து நாதம் 5 பொருள்கள் இருக்கிறது. 5 பொருள்கள் இருக்கிறது. நமசிவாய, நம சிவாய, சிவாய நம, சிவாய நம. நீங்கள் எப்படி வைத்தாலும் அதுதான். நமசிவாயனாலும் அதே தான், சிவாய நமனாலும் அதுதான். இப்போது இதற்கு 5 பொருளை குறிக்கிறது. இதெல்லாம் நமக்கு பல முறை உண்மை விளக்கத்தில் படித்தது தானே. 5 எழுத்தும் எதை குறிக்கிறது? 5 பொருளை குறிக்கிறது. எனவே அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, பதம் என்னது? சொற்கள். நீங்கள் அத்துவாக்கள் படித்த ஞாபகம் இருக்கா? அத்துவாக்கள் எத்தனை? அத்துவா எத்தனை? 6 அத்துவா. எது? மந்திரம், மந்திரம் சொல்லுங்க, பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலைகள். அதே தாங்க, அதான் கரெக்டாக சொல்லிக்கல அப்படிங்கிறீங்களா? மந்திரம், பதம், வண்ணம், புவனம், தத்துவம், கலைகள். அத்துவானா என்ன அர்த்தம்? வழின்னு அர்த்தம். எதுக்கு வழி? எதுக்கு வழி? வினையை ஈட்டுவதற்கு. வினையை ஈட்டுகின்ற வழி 6. வினை ஈட்டுகிற வழி 6. நீங்கள் எந்த வினை ஈட்டினாலும் இந்த 6 வழியாக தான் ஈட்டணும். அப்புறம் வினையை கழிக்கணும்னாலும் இந்த 6ஆல் தான் கழிக்கணும். எது வழியாக வந்துச்சோ அது வழியாக தான் போகும். சரியா? இப்போ மந்திரம், பதம், வண்ணம் இது தோன்றுகிற போது முதல்ல வண்ணம் தோன்றும், அப்புறம் பதம் தோன்றும், அப்புறம் மந்திரம் தோன்றும். வண்ணம்னா என்னது? எழுத்து. 2 சுழி இன்னு 3 சுழி இன்னு போட்டிங்கன்னா கலர், நிறம். சரியா? 2 சுழி இன்னு போட்டால் என்னது? எழுத்து. எழுத்து. பதம்னா சொற்கள், மந்திரம்னா சொல்லாலான மந்திரங்கள். சரியா? இதை என்ன செய்வோம்? உலகத்தை தோன்றுகிற சொற்பிரபஞ்சம், பொருட்பிரபஞ்சம். உலகம் 2ஆக பிரிக்கிறாங்க. சொல் உலகு, பொருள் உலகு. சொல்லுலகு, பொருள் உலகு. சப்த பிரபஞ்சம், சப்த பிரபஞ்சம் சொல்லுலகு. பொருள் உலகு என்னது? நம்ம இப்போ இருக்கக்கூடிய உலகங்கள். சரி, இப்போ சப்த பிரபஞ்சம்னு சொன்னால் முதல்ல என்ன தோன்றும்? எழுத்துக்கள் தோன்றும். எழுத்துக்கள் தோன்றும். எழுத்துக்களிலிருந்து என்ன தோன்றும்? சொற்கள் தோன்றும். சொற்கள் தோன்றும். சொல்லிலே இருந்து மந்திரங்கள் தோன்றும். மந்திரங்கள் தோன்றும். இது எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, வண்ணம், பதம், மந்திரம். சரி, அப்போ பதம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள்? சொல் என்று பொருள். சொல்லுன்னு என்ன அர்த்தம்? பொருளை குறிப்பது. ஒரு பொருளை குறிச்சாதான் அதுக்கு என்ன பேர்? சொல்லுன்னு பேர். சும்மா எதையாவது எழுதிட்டா சொல்லாயிருமா? அதுக்கு என்ன இருக்கணும்?
அந்த சொல்லால் குறிக்கப்படுகிற பொருள் ஒன்றே இருக்க வேண்டும். அப்போ ஒரு பொருளை குறிக்கிற சொல்லுக்கு தான் சொல்லுன்னு பேர். நம்ம தமிழ் எடுத்துக்க, இங்கிலீஷ் எடுத்துக்க, எதை வேணாலும் எடுத்துக்கங்க. சும்மா எதை நாளை எழுதிட்டே சொல்லாயிடுமா? அதுக்கு என்ன இருக்கணும்? ஒரு மீனிங் இருக்கணும்னு சொல்கிறோமா இல்லையா? என்ன எழுதியிருக்கிற, ஒரு அர்த்தம் இல்லாமல் எழுதியிருக்கிற அப்படி சொல்கிறோமா இல்லைங்களா? அப்போ என்ன இருக்கணும்? அதை பொருளோடு சம்பந்தப்பட்டிருக்கணும். அதுக்கு பேர் தான் என்ன பேர்? பதம் என்று பெயர். பதம். பதம். இப்போ நான் தேவாரத்துக்கு வந்துடுவேன். அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி. அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி, 5 எழுத்து சொல்லின்னு சொல்லலை, 5 சொல்லணுங்கிறார். அப்போ என்ன அர்த்தம்? அதே 5 எழுத்துனால அதுதான், 5 பதம்னால அதுதான். ஏன் அந்த இடத்துல பதம்னு சொல்றாருன்னா, ஒவ்வொரு எழுத்தும் ஒரு பொருளை குறித்து நிற்கிறது. நமசிவாய அப்படின்னு சொன்னா நான், திரோதான சக்தி மா, மலம் சி, சிவம் வா, திருவருள் யா, உயிர். சரியா? இப்போ 5 பொருளை குறித்து நிற்பதினாலே இது 5 எழுத்துன்னு சொல்லலாம், 5 சொல்லுன்னு சொல்லலாம், 5 பதம்னாலும் சொல்லலாம். ரெண்டும் ஒன்று தான். சரி, எனவே அந்த வகையில் இந்த 5ஐயும் அப்படியே பிழிஞ்சு ஒரு எழுத்தாக வச்சிங்கன்னா ஓங்காரம். 5ஐயும் ஒன்றா சேர்த்து வச்சு நான் ஓம் என்பது ஒரு எழுத்து. ஓம் என்பது ஓர் எழுத்து. அதற்கு என்ன இது? சமஷ்டி பஞ்சாக்கரம். சமஷ்டி பஞ்சாக்கரம். நமசிவாயன்னு சொன்னால் வியஷ்டி பஞ்சாக்கரம். வியஷ்டி விரிந்த நிலை, சமஷ்டி ஒடுங்கிய நிலை. ஒடுங்கிய நிலைக்கு சமஷ்டின்னு பேர், விரிஞ்சா வியஷ்டின்னு பேர். வியஷ்டி பஞ்சாக்கரம், சமஷ்டி பஞ்சாக்கரம். ஓம் என்று சொன்னாலும், நமசிவாயன்னு சொன்னாலும், சிவாய நமன்னு சொன்னாலும், சிவய சிவன்னு சொன்னாலும் பொருள் ஒன்று தான். ஆனால் பயன் வேற. புரியுதுங்களா? நமசிவாயன்னு சொன்னாலும் அதில் 5 பொருள் இருக்கிறது. அதே 5 பொருள் தான் இதில் இருக்கு. சிவாய நமலையும் இருக்கு, சிவாய நமலையும் இருக்கு. சரி, சிவய சிவ, சிவய சிவ, இதில் 5 இருக்கா 3 இருக்கா? 5 இருக்கு. 5 பொருள் இருக்கிறது. 3 பொருள் வெளிப்பட்டு நிற்கும், 2 பொருள் ஒடுங்கிடும். அங்கேயும் 5 இருக்கு, அங்கேயும் 5 இருக்கு. ஏன்னா எல்லாமே நித்த பொருள். நித்த பொருள் என்னது? அழியாதது. அது எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஆனால் எப்படி இருக்கும்? தொழில் செய்கிற நிலையில் நிற்கும், அடங்கி நிற்கும். இப்போ சிவய சிவன் சொன்னால் நாமா இல்லை, நாமா இல்லைன்னு எங்கே போச்சு? ஒடுங்கி இருக்கு. நாவும் மாவும் எதில் ஒடுங்கிருச்சு? எதில் ஒடுங்குச்சு? வாழை ஒடுங்குச்சு. எதில் ஒடுங்குச்சு? திருவருளிலே அடங்கும் ஆணவ மலமும் திரோதான சக்தியும் எதில் ஒடுங்கும்? திருவருளிலே ஒடுங்கும். சரியா? எனவே ஓங்காரம், அடுத்தது நமசிவாய். ஓங்காரம் நமசிவாய், அது சமஷ்டி பஞ்சாக்கரம், இது வியஷ்டி பஞ்சாக்கரம் என்று சொல்லப்படும். இது நமக்கு திருமுறைகளில் எத்தனை பாட்டு இருக்கு? நமசிவாய பதிகமே இருக்கா இல்லையா? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவாரமை நன்னறிக்கு உய்ப்பது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. வேதம் 4 மெய்ப்பொருளாவது, வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. வேதம் 4 என்று சொல்லுகிற போது வேதத்தின் உட்கிடக்கையாக, வேதத்தின் உட்கிடக்கையாக இருப்பது, அதற்கு மகா வாக்கியங்கள் என்று பெயர். மகா வாக்கியம் வேதத்தில் உயர்ந்ததாக சொல்லப்படுது. என்னது? மகா வாக்கியம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையா? வேதாந்தத்தில் ரொம்ப விதந்து பேசுவாங்க. தத்துவமசி, அது நீ ஆகின்றாய், அது நீ ஆகின்றாய். இதுக்கு என்ன பேர்? மகா வாக்கியம். இதுக்கு என்ன பேர்?
மகா வாக்கியம், பெரும்பெயர் கடவுள். நான் அப்படியே அடுத்தடுத்த வகுப்புக்கு அப்படியே ஆச்சாரம் போட்டுக்கிட்டே வர்றேன். எதுக்கு? சிவஞான போகிறதுக்கு. பெரும்பெயர் கடவுள், பெரும்பெயர் கடவுள், மகா வாக்கியம், மகா வாக்கியம், சிவாய நம, நமசிவாய, ஐந்தெழுத்து என்றால் ஒக்கும். சிவாய நமனாலும் நமசிவாயனாலும் மகா வாக்கியம்னாலும் பெரும்பெயர் கடவுள்னாலும் என்னது? எல்லாம் ஒன்று தான், எல்லாமே ஒன்று தான். ஏன்னா அதில் சொல்லப்படுகிற செய்தி, தத்துவமசி என்று சொல்லக்கூடிய அந்த செய்தி எங்கே இருக்குது? நமசிவாயத்தில் இருக்குது. சிவாய நம என்கின்ற எழுத்துக்களிலே அது இருக்கிறது. எனவே நீங்கள் வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது, வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாய. எப்போ? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். சொல்லுகிற போது தெளிவாக சொல்லிட்டு போயிட்டாங்க. நாளைக்கு சந்தேகம்னா நம்ம தான் தெளிவாக படிக்கிறது இல்லை. படிக்கும்போது நம்ம என்ன செஞ்சுக்கிறோம்? எப்பவுமே நமக்கு சௌரியமான விஷயத்தை வச்சுட்டு மற்றதெல்லாம் விட்டுருவோம் இல்லையா? எப்படி சொல்லணும்? அஞ்செழுத்தை காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தமை நன்னெறிக்கு உய்ப்பது. நன்னெறி, நன்னெறி, நன்னெறி என்பது ஞான நெறி. சிவஞான போதம் 8ஆம் நூறுபா, சிவஞான போதம் 8ஆம் நூறுபா. நன்னெறி, நன்னெறினாவே ஞான நெறி தான். அப்போ ஞான நெறிக்கு போகணும்னா என்ன செய்யணும்? ஐந்தெழுத்தை சொல்லுக. எப்படி சொல்லணும்? காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி சொன்னால் நமசிவாய என்கின்ற இந்த அஞ்செழுத்து உங்களை எங்கே கொண்டு போய் நிறுத்தும்? ஞான நெறியில் கொண்டு போய் நிறுத்தும். ஏன்னா நமசிவாயன்னு ஆரம்பித்தா அது சிவாய நம்மளை கொண்டு போய் விடும். சிவாய நம்ம இருந்தால் சிவைய சிவில் கொண்டு போய் விடும். அப்படியே உங்களை படிமுறையில் ஆன்மாவை என்ன செய்யும்? அப்படியே நீங்கள் பிடிக்க வேண்டியது நமசிவாயம்தான், பிடிக்க வேண்டியது நமசிவாயம். இதை பிடிச்சிட்டா அது என்ன செய்யும்? அப்படியே ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஒவ்வொரு படியாக ஏற்றி கொண்டு போய் திருவடியில் கொண்டு போய் நிறுத்திடும், திருவடியில் கொண்டு போய் நிறுத்திடும். அப்போது நன்னெறியாவது நாதன் நாமம் நமசிவாய. நன்னெறியை தருவது, நன்னெறியை தருவது நாதனுடைய நாமமாகிய நமசிவாயவே. இது நீங்கள் அப்படியே சிவபோகசாரத்துக்கு வந்தீங்கன்னா அழகாக சொல்லார். ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். நெஞ்சு நீ எதுக்கியா இருக்கிற? ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, ஒரு வேலையும். என்னது? ஆசையராய் பாசம் விடாய் ஆன சிவபூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்தை நீ நினையாய் சீச்சி சினமே தவிராய் திருமுறைகள் ஓதாய் மனமே உனக்கு என்னவாய். அப்போ என்ன செய்யணும்? ஆசை அரணம், பாச நீக்கம். அதுக்கு என்ன பேர்? பாச நீக்கம். பாச நீக்கம் நடந்தால் எங்கே வந்துடும்? சிவப்பேரு வந்துடும். பாச நீக்கம் வந்தால் என்ன வந்துடும்? சிவப்பேரு வந்துடும். பாசத்தை எப்படிங்க விடுறது? ஆசை அறாய். ஆசை விடுறது எப்படி? பாசத்தை விடு, பாசம் அறாய். சரி, பாசத்தை எப்படி விடுறது? சிவபூசை பண்ணு. சிவபூசை பண்ணினா உனக்கு பாசம் நீங்கும். சரியா? சிவபூசை எப்படிங்க பண்ணுறது? முதல்ல சமயம் வாங்கு. முதல்ல என்ன செய்ய? சமயம் வாங்கு. அப்புறமா சிவபூசை உனக்கு வாய்க்கும். அப்போ என்ன செய்யணும்? ஐந்தெழுத்தை ஓதாய், ஐந்தெழுத்தை ஓதாய். சரிங்க, நான் சமைதிக்கு எப்படி வாங்கிறது? சமைதிக்கு எப்படி வாங்கிறது? அதுக்கு என்ன தகுதி? என்னது? கோபத்தை நிறுத்து. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி. அழகா சொல்றார். சிவமென்னும் சேர்ந்தாரை கொல்லி. இந்த சினம் இருக்கு பாருங்க, அது சேர்ந்தாரை கொல்லுமா. சேர்ந்தாரை கொல்லு என்பதற்கு ரெண்டு பொருள் செய்யலாம். அந்த சினம் யாரை சேர்ந்து இருக்கிறதோ அவரை கொண்டுரும். யாருக்கு கோபம் வருதோ, நான் ஒரு பழமொழி கிராமத்தில் பழமொழி சொல்லுவாங்க. என்னது? கோபமோடு எந்திரிச்சிங்கன்னா நட்டத்தோடு தான் உட்காரணும். எந்திரிக்கும் போத
கோபமாக எந்திரிச்சா உட்காரும் போது எதோட உட்காரணும்? நட்டத்தோடு தான் உட்காரணும். ஏன்னா ஒருபோதும் கோபம் நமக்கு நன்மையை தராது. அதனால் அதுக்கு என்ன பேர்? சேர்ந்தாரை கொல்லி. சேர்ந்தாரை கொல்லி. அப்புறம் இவரை மட்டும் கொள்ளாது, இவரோட சேர்ந்திருக்கிறவரைங்களையும் கொல்லும் இல்லையா? ஒரு வீட்டில் ஒரு வீட்டு தலைவர் இருக்கிறாரு, அவர் கோவப்பட்டாருன்னு வச்சுக்கங்க, அது யாரை பாதிக்கும்? வீட்டில் இருக்கிற மனைவி, மக்கள், அப்பா அம்மா, உறவு எல்லாத்தையும் பாதிச்சிடும். இவர் ஒரு ஆள் கோவப்பட்டதுக்கு மொத்த குடும்பமே என்ன செய்யும்? துன்பப்படும் இல்லையா? எவரோடு சேர்ந்தவரையும் கொல்லும், தான் சேர்ந்திருப்பவரையும் கொல்லும். எது? சினம் என்பது. இப்போ சினம் விடணும்னா என்ன வழினா? திருமுறையை ஓது. திருமுறையை ஓது. அப்போ என்ன அர்த்தம்? திருமுறை பாடுனா கோபப்படக்கூடாது. திருமுறை பாடுனா கோபப்படக்கூடாது. அப்போ நமக்கு கோபம் வருதுன்னு என்ன அர்த்தம்? ஒழுங்காக பாடலைன்னு அர்த்தம். திருமுறை ஒழுங்காக பாடுனா நமக்கு என்ன வரக்கூடாது? கோபம் வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா காரணம் எய்தவனை நாடியிரு. சிவபோசாரமே சொல்லுது. என்னதுங்க? எய்தவனை நாடியிரு. ஒரு துன்பம் வருதுன்னு சொன்னால் துன்பத்துக்கு யார் காரணம் இல்லைங்களா? ஒரு நாய்க்கு கூட சொல்கிற அறிவு இருக்கா இல்லையா? என்ன செய்யுது? கல்லை தூக்கி அடித்தா அது என்ன செய்யும்? கல்லையா போய் கடிக்குது? கல்லை எவன் வீசினானோ அவனை தான் போய் கத்துமே ஒழிய கல்லை கண்டுக்காது. எதுக்கு? நாய். நாய்க்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. ஏன்னா ஒரு வினை நமக்கு வருகிறது, ஒரு வினை நமக்கு வருகிறது, ஒரு துன்பம் நமக்கு வருகிறது. இப்போ துன்பம் வருகிறது என்று சொன்னால் வினை சடம். சைவ சித்தாந்தம் படிக்கிறோம், எத்தனை முறை படிக்கிறோம்? கண்மம் அறிவற்றது, மாயை அறிவற்றது, ஆணவமான அறிவற்றது. படிக்கிறோம் படிக்கிறோம் படிக்கிறோம், பல தொகுப்பாக படிக்கிறோம் இல்லையா? ஒரு துன்பம் நமக்கு வருகிறது என்று சொன்னால் அது தானே வராது, தானே வராது. இந்த துன்பத்திற்கு காரணம் என்ன? இதை நம் மீது எய்தியவன் யாரு? பெருமான் தான். அவன் தான் நமக்கு ஊட்டுறான் இல்லையா? இது வினை தானே பயன் தராது. வினை தானே பயன் தரும் சொல்லிட்டு நாம் என்ன ஆகிட்டோம்? மீமாஞ்சர் ஆகிட்டோம், சாங்கீர் ஆகிட்டோம், சமணர் ஆகிட்டோம். அவன் தான் சொல்கிறான் என்னது? வினை தானே பயன் தரும். இப்போ நமக்கு துன்பம் வருது, இவனால தான் துன்பம் வந்தது, இவன் தான் என்ன இப்படி பண்ணான்னு சொன்னால் நாம யார்? சமணன், மீமாஞ்சன், சாங்கியன், இவன்லாம் நம்ம தான். அப்போ வினை தானா பயன் தராதுன்னு சொன்னால் என்ன செய்யணும்? இதற்கு காரணம் யார்? பெருமான். சரி, அவர் ஏயா நம்ம மேலே விட்டார் அப்படின்னா நம்ம செஞ்சது தான். அது சுற்றி அங்கே போய் எங்கே வரும்? இங்கேயே தான் வந்து நிற்கும். இந்த பூமரங் மாதிரி விட்டிங்கன்னா அப்படியே ஊரெல்லாம் சுற்றிட்டு வந்து எங்கே இருக்கும்? அப்படியே கைக்கு வந்து நிற்கும். அது மாதிரி ஒரு துன்பம் வந்ததுனால அப்படி விட்டிங்கன்னா இவன் காரணமா அவன் காரணமா அவன் காரணமா? அவன் தான் ஏன் வீசினான், அவன் ஏன் வீசினானா? நீ செஞ்சதாயா அவன் வீசினான், நீ செஞ்சதான் அவன். திருமுறை படித்து இந்த தெளிவு நமக்கு வரணும் சரியா? அப்போ யார் மேலே கோபம் வரக்கூடாது? நம்ம யார் மேலே கோபப்படுறோமோ அது பொருத்தமற்றது, அது பொருத்தமற்றது. அப்போது திருமுறைகள் ஓதினால் சினம் தவிரும், சினம் தவிரணும். சிவந்தழிந்தால் என்ன ஆகும்? சமய தீக்கை பெறுகிற தகுதி நமக்கு வந்து சேரும். சமய தீக்கை பெறுகிற தகுதி வந்து சேரும். நேசமுடன் ஐந்தெழுத்தை ஓதி வந்தால் பூசை செய்கிற தகுதி நமக்கு வரும். பூசை செய்கிற தகுதி வரும். பூசை ஒழுங்காக செஞ்சால் பாசம் விடும், ஆசை அரும். இப்போ எல்லாம் எங்கே இருக்குது? திருமுறை ஓதணும், ஐந்தெழுத்தை சொல்லணும் இல்லைங்களா? அதனால் நீங்கள் காதலாகி கசிந்து அதே தான். திருப்பியும் நமக்கு நாவுக்கரசு பெருமான்கிட்ட வந்தீங்கன்னா சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்துணை திருந்தடி பொருந்த கைதொலை. ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு பாட்டுக்கு ஒரு நுட்பம் மட்டும் வச்சுக்குவோம். இப்போ அவர் என்ன சொன்னார்? கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார். இவர் என்ன சொல்றாரு? பொருந்த. பொருந்த கைதொழுதலாவது என்னது? அது என்ன பொருந்துறது? திருந்தடி பொருந்த. திருந்தடி பொருந்த. அடியில் எப்படிங்க பொருந்துறது? திருவடியில் போய் பொருந்துறதுன்னா என்னது? பொருந்துறதுன்னா என்னது? போய் அதுக்குள்ளே அப்படியே உள்ள உட்காந்துக்கிறதா?
எப்படிம்மா பொருந்துறது? பொருந்துதலாவது இந்த ஐந்தெழு இதே தான். என்னது? அந்த ஐந்தெழுத்து எதை சொல்லுவது? எல்லாமே பெருமானால் நடக்கக்கூடிய செயல்கள் தான். நம்ம செஞ்ச வினை தான் நமக்கு வரும் என்று இந்த ஐந்தெழுத்தினுடைய செயல்பாட்டை உணர்ந்து கொண்டு ஆன்மா பெருமான் திருவடியில் அடங்கி நிற்கணும். நமக்கென்று ஒரு விருப்பு வெறுப்பு இல்லாமல் எல்லாம் சிவன் செயல் என்று அஞ்செழுத்து எந்த அஞ்செழுத்து சொல்கிறீங்களோ அந்த அஞ்செழுத்துக்கு தக்கவாறு நிற்கணும். நமச்சிவாயன்னு சொன்னால் அதை நிற்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. சிவாய நமன் சொன்னால் அதில் நிற்கிறதுக்கு ஒரு முறை இருக்குது. சிவய சிவன் சொன்னால் அதில் நிற்கிறதுக்கு ஒரு முறை இருக்கிறது. ஓதும் முறை நிற்கும் முறை என்று சொல்வார்கள். ஓதும் முறை நிற்கும் முறை. எப்படி ஓதுறமோ அப்படி தான் நிற்கணும் இல்லையா? அப்படி தான். அதுக்கு பேர் என்னது? பொருந்த. ஓதும் முறை என்னது? சிவாய நம. நிற்கும் முறை என்ன வித்தியாசம்? என்ன வித்தியாசம்? உலக விருப்புக்களை நான் விட தயாராக இல்லை சாமி, எனக்கு எல்லாம் கொடுங்க அப்படின்னு கேட்டால் நம்ம சிவாய. எனக்கு பெருமானே நீயும் வேணும், உலகமும் வேணும். ஆனால் அதில் என்னது? சிவம் வேண்டுமா உலகம் வேண்டுமான்னு கேட்டால் அந்த இடத்துல என்னோட முக்கியத்துவம் எதில் இருக்கணும்? சிவத்து மேலே இருக்கணும். உலக போகம் எனக்கு வேணும், உலக போகம் எனக்கு வேணும், சிவமும் வேண்டும். சரி, இப்போது என்ன பண்ணுறது? இப்போ ரெண்டையும் ஒரே நேரத்தில் வருது. இப்படி வச்சுக்கோ, வகுப்புக்கு போகிறதா காது குத்துக்கு போகிறதா? இப்படி ஒரு இடம் வந்து நிற்கிது. இன்றைக்கி வகுப்பு இல்லை, காது குத்துக்கு போகிறோம், பிரச்சனை இல்லை. சரியா? இப்போ எங்கே வந்துருச்சு? இதுவா அதுவா அப்படின்னு வந்தால் முடிவு எங்கே எடுக்கணும்? ஞானத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். கொடுத்தா சிவாய நமன் சொல்லலாம். இல்லைன்னா ஒன்றும் தப்பு இல்லை, நம்ம சிவாயத்தில் நினைக்கணும், ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம சிவாயம் நின்றுக்கிட்டால் பிரச்சனை இல்லை. நான் சொல்கிறது சிவாய நம, நிற்கிறது எப்படி? நம்ம சிவா. இதுக்கு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னது? படிக்கிறது இடிக்கிறது. அது மாதிரி சும்மா புரியுறதுக்காக சொல்கிறேன், அந்த மாதிரி இல்லை, ஒரு புரியுறதுக்கு. ஏன்னா நம்ம எதை ஓதுகிறோமோ அந்த திறத்தில் நிற்கணும், அந்த திறத்தில் நிற்கணும். இல்லை இப்போ சிவைய சிவ போயாச்சு, அப்பவும் நாம் இன்னும் உலகம் வேணும் உலகம் வேணும்னு சொல்லிட்டு தான் என்ன அர்த்தம்? பிரயோஜனமே இல்லை, பிரயோஜனமே இல்லை. எதை ஓதுகிறோமோ நாம வேண்டான்னு அஞ்செழுத்தில் ஓது முறைக்கு போயிட்டா நிற்கும் முறை என்னவா இருக்கணும்? அதுவாகத்தான் இருக்கணும். அதுக்கு தான் என்னது? ரெண்டும் ஒரே கோட்டில் நிற்கிறது. அதுக்கு பேர் தான் பொருந்துதல்னு பேர். அதற்கு பேர் தான் பொருந்துதல். அப்போ பொட்டுணை திருந்தடி பொருந்த கைதோள தொழுதாள் கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சி. கடலில் கட்டி போட்டாலும் மிதந்து வந்துடலாம். அவர் நின்னாரு, கல் மிதந்துருச்சு. அவருக்கு ஏன் கல் மிதந்துச்சுன்னா பொருந்த நின்றார். ஈண்டு வரும் வினைக்கு எம்பிரான் உளன் நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் நரகத்தில் இடர்படோம் நடலை இல்லோம் ஏமாப்போம் பிணியறியோம் பணிவோம் அல்லோம் இன்பமே என்னாலும் துன்பமில்லை தாமார்க்கும் குடியல்லா சங்கரன் நற்சங்கவென் குளையோர் காதில் கோமார்க்கே நாம் என்றும் மீளா ஆளாய் கொய்மலச் சேவடியினையே குறுகினோமே. குறுகினோமேன்னு என்னது? தற்போதை இல்லாமல் போய் அடங்கிட்டார். என் கடன் பணி செய்து கிடப்பதே இசிக்கோல்ட்டு திருவடியினையே குறுகினோமே. அங்கே போகும்போது எப்படிங்க? 5 புலனும் ஒடுங்கி நான் ஒரு ஆள் அல்ல, எனக்கென்று ஒரு விருப்பம் இல்லை, எனக்கென்று ஒரு செயல் இல்லை என்று திருவடியில் எப்படி இருக்கணும்? அடங்கி நிற்கணும், அடங்கி நிற்கணும். அப்படி நின்னதுனால என்னாச்சு? கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாய். அவர் ஏன்னா இவர் நம்ம திருமுறை படிக்கிறோம், திருமுறை படிச்சுட்டு எனக்கு திருமுறை படித்து துன்பம் வருமா வராதா எல்லா இடத்துலையும் சொல்லி இருக்கிறாங்க. வினை நீங்குமே பாசம் வருமே கேட்குறமா இல்லையா? அருந்தான் அதுலேயே சொல்லிட்டாங்க, எப்படி சொல்லணும்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா? டாக்டர்கிட்ட போனால் ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துட்டாரு, காலை சாப்பாட்டுக்கு முன் சாப்பாட்டுக்கு மின் அப்படின்னு ப்ரிஸ்கிரிப்ஷன் மாத்திரை கொடுத்துட்டாரு. மாத்திரை சாப்பிட்டுட்டு எனக்கு ஏன் நல்லாவில்ல,
என்னம்மா நேற்று என்னம்மா சாப்பிட்டேன்? நேற்றுங்களா? நேற்று அங்கே விருந்துக்கு போனனுங்களா, அங்கே போட்டு நான் தான் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னேனே. நீட்டாக எழுதி கொடுத்துருக்கேன், என்னென்ன சாப்பிடணும், என்னென்ன சாப்பிடக்கூடாது, எப்போ சாப்பிடணும், எப்போ சாப்பிடக்கூடாது எல்லாம் கொடுத்துருக்கேன். இது பிரகாரம் என்னென்னா தான் மருந்து வேலை செய்யும். நான் மருந்தை சாப்பிட்டேன், ஆனால் எனக்கு நோய் குணமாகலை அப்படின்னு என்ன அர்த்தம்? ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னு அர்த்தம். ப்ரிஸ்கிரிப்ஷனை ஒழுங்காக ஃபாலோ பண்ண என்ன ஆகும்? மருந்து தானாக வேலை செய்யும். செய்யுமா செய்யாதான்? ஒவ்வொரு நாள் உணர்வு வழியும் நாள், உயிர் போகும் நாள், பாடை மேல் காவு நாள், இவை என்றெல்லாம் கருதேன். நமச்சிவாயம் சொல்கிறதுக்கு நல்ல நாள், தீட்டு, சாவு விழுந்துருச்சு, பெரியப்பா செத்து போயிட்டாரு, பக்கத்து வீட்டில் ஒருத்தர், எங்கள் வீட்டில் எங்கள் குழந்த பெரிய பொண்ணு ஆகிட்டா, நான் பூசை பண்ணணுமா, 5 எழுத்து சொல்லணுமா, சந்தேகம் இன்னும் நமக்கு தீர மாட்டேங்குது. தேவாரம் என்னன்னு படிக்கிறோம்? போகும் நாள், உணர்வு வழியும் நாள், உயிர் போகும் நாள் என்றெல்லாம் கருதேன். ஆனால் நமக்கு இன்னும் எது பூசை பண்ணலாங்களா, சாப்பிட்லாமான்னு என்னைக்காவது சந்தேகப்பட்டிருக்கிறோமா? ஏங்க ஒரு பெரியகாரம் ஆயிடுச்சு, நான் சாப்பிட்லாங்களா, அதெல்லாம் கேட்கறது கிடையாது. அதெல்லாம் எது நடந்தாலும் அது நடந்துக்கிட்டே இருக்கணும், 3 வேளை கரெக்டாக, இல்லைங்களா? வீட்டில் ஆனவுன்னா முதல்ல சாமியான போடு, சேருக்கு சொல்லு, லைட்டுக்காரனுக்கு சொல்லு, அப்படியே ஒரு அந்த கடையில் ஒரு 50 இட்லி சொல்லிடுறோமா இல்லையா? ஏன் என்ன ஆனாலும் சாப்பிட்டு தான் ஆகணும், என்ன ஆனாலும் என்ன ஆகணும், சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லையா? அப்போ நமக்கு இன்னும் என்ன வரல? ஆனால் நான் தேவாரம் படிக்கிறேன், எனக்கு துன்பம் தீரவே மாட்டேங்குது. நான் 5 எழுத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், துன்பம் தீர மாட்டேங்குதுன்னா தீரும், மெல்ல தீரும். அந்த நிலையில் நின்னா உடனே தீரும், இல்லைன்னா என்ன செய்யும்? கொஞ்சம் மெல்ல. அப்புறம் எவ்வளவு தர்மி சொல்கிற மாதிரி எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தக்கவாறு பிடித்து கொண்டு மீதியை கொடுங்க சாமி, அப்படி தான் சாமிகிட்ட கேட்கணும். அவர் எவ்வளவு பிழை இருக்கிறதோன்னு கழிச்சா ஒன்றுமே தர மாட்டேங்குது, பூரா பிழையாகவே இருக்குது, இல்லையா? ஏதாவது நல்லது இருந்தால் கொடுக்கலாம், பூரா பிழையாக இருந்தால் இடத்தையாக கொடுக்கறது? உனக்கு கொடுக்குறதே கிரேஸ் மார்க்கு தான். முத்திநெறி அறியாத மூர்க்கரோடு சொல்கிறாரா இல்லையா? எனவே எல்லா இடத்துலையும் 5 எழுத்தை விதந்து விதந்து நம் பெருமக்கள் பாடியிருக்கிறார்கள். அப்போது அந்த 5 எழுத்தை நம்ம எப்படி சொல்லணும் என்பது தான் இந்த 10 பாடலும் அதை தான் சொல்கிறாரு. நமக்கு நம்ம மணிவாசக பெருந்தகையார் தன்னுடைய பாடலில் சொல்கிறாரு, அந்த 5 எழுத்தை எப்படி சொன்னேன்னு சொல்கிறாரு. தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து. பவம்னா என்னது? கடல். பவம்னா கடல். தனியனேன் பெரும் பிறவி. பிறவி சின்ன பிறவியா நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? எத்தனை? 84 லட்சம் யோனி பேதம், 4 வகை பிறப்பு, 7 வகை தோற்றம், 84 லட்சம் யோனி பேதம், எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன். எல்லாம் பிறந்து கிடக்குது. அதில் துன்பத்தில் பெரிய துன்பம் என்னது? தனியாக துன்பப்படுறது, இல்லையா? நமக்கு ரொம்ப ஆறுதல் என்னது? அப்பா போய் பக்கத்தில் உட்காந்து யார்ட்டையாவது நான் என்னங்க எவ்வளோ கஷ்டப்படுறேன் அப்படி அவரே ஆரம்பிப்பார். அவரே ஆரம்பிச்சு பரவாயில்ல, நானே பரவாயில்ல. இப்போ நமக்கு துன்பம் குறையவே இல்லை, ஆனால் இப்போ என்னாச்சு? நிம்மதி ஆயிடுச்சு. ஏன்? அவரை பார்த்தா நம்ம எவ்வளோ பரவாயில்லையா, சாமி என்ன நல்லா வச்சிருக்கிறார். இப்போ நம்ம துன்பத்தினுடைய கேலிபிரேஷன் எங்கே இருக்கு? பக்கத்தில் இருக்கிறவனை அதிகமாக துன்பப்பட்டா நமக்கு அப்பா அப்படி இருக்குது. அப்போ துன்பத்திலே பெரிய துன்பம் என்னது? தனியாக கஷ்டப்படுறது. கூட யாராவது இருந்தால் ஒரு ஆறுதலாக இருக்கும். இது இயல்பு, ஆன்மாக்களுடைய இயல்பு. மணிவாசர் அழகா சொல்கிறார், தனியனேன். நான் போய் தனியாக மாட்டிக்கிட்டேன். எதில்? பிறவி துன்பத்தில் தனியாக மாட்டிக்கிட்டேன். தனியனேன் பெரும் பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எற்றுன்று. அவன் பிறவியில் கிடக்கிறான், கடலில் கிடக்கிறான். அது என்ன செய்யுது? ஒரு அலை வருது, அப்படியே அடித்து கரைக்கு போகுது. கரைக்கே போகுது. அப்பா வந்துட்டு மாட்டுறது கரையை அப்படி பிடிக்கலான்னா அடுத்த அலை வந்து என்ன செய்யுது? திருதுன்னு நடு எடுத்துகிட்டு போயிடுது. கரைக்கு போக வேண்டியது நடுக்கடலுக்கு வர வேண்டியது, கரைக்கு போக வேண்டியது நடுக்கடல். இங்கே கரைக்கு போகும்போது எதையாவது பிடிச்சிக்கலான்னு பார்த்தா அங்கே ஒன்றுமே இல்லை, பற்றொன்றின்றி. ஏதாவது கும்பு ஏதாவது இருந்தால் என்ன செஞ்சுருக்கலாம்?
போய் அதை போனோம் டக்குன்னு பிடிச்சிட்டா ரிவர்ஸ் வர வேண்டியதில்லை. ஆனால் நம்ம என்ன இருக்குது, பிடிக்கிறதுக்கு ஒன்றும் பிடி இல்லை. அப்போ போக வேண்டியதுதான் வர வேண்டியதான், போக வேண்டியதுதான் வர வேண்டியது. பூசை முடித்த உடனே அப்படியே ஆனந்தமாக இருக்குது, அருமை அப்படி தோணுது. அடுத்து 10 நிமிஷத்தில் பார்த்தா வந்து சேர்ந்துருது எல்லாம் இல்லையா. செல்லை சைலண்டில் போட்டுட்டு பூசையை முடிச்சுட்டு எடுத்து பார்த்தா 15 மிஸ்டு கால் இருக்குது, முடிஞ்சது கதை. அப்படியே ஏகாந்தம் காலி, மொத்தமாக காலி இல்லையா. அப்படியே நிற்கலான்னா நிற்க முடியுமா? முடியாது. என்ன பண்ண, வந்தாச்சு, எனத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறோமோ எல்லாம் என்ன செய்யணும், ஊட்டுவது பெருமானானால் உதவுவார் ஒருவரும் இல்லை இல்லையா. பெருமானெலாம் ஊட்டுறான், நாம் என்ன செய்ய முடியும், ஒன்றும் பண்ண முடியாது. எனவே அந்த பற்றொன்றின்றி இதில் பெரும்பிறவி பவ்வத்து எவ்வத்தடந்திரையால் எட்டுன்று எட்டுன்னு எட்டுதல்னு என்னது, உதைக்கிறது. எத்தினாய் என்று சொல்லுவார். எத்துறதுன்னா உதைக்கிறது. அந்த தென் தமிழகத்தினுடைய சொல் நடை அது. எத்துறது என்னது, எட்டி உதைக்கிறது. அங்கே நடுக்கடலேருந்து எட்டி உதைச்சா கரைக்கு வர வேண்டியது, இங்கேருந்து எட்டி உதைச்சா திருப்பியும் நடுக்கடலுக்கு போக வேண்டியது தான். எனவே பற்றொன்றின்றி கனியின் நேர்த்துவர் வாயார் என்னும் காலால் களக்குண்டு. பிறவியே பெரிய புயலாக இருக்குது. இதில் என்ன செய்ய, இன்னொரு புயல் வேற மையம் கொள்கிறது. எனது காமம் என்கின்ற ஒரு புயல் வேற அடிக்குது. கடலில் புயல் சின்ன வந்துச்சு, நான் சும்மாவே கரைக்கும் இதுக்கும் அந்த அலையில் தப்பிக்கிறதுக்கு வழியை காணாம். இப்போ என்ன ஆயிடுச்சு, காமம் என்கின்ற ஒரு புயல் நிலை கொண்டு இருக்கிறது. அப்போ என்ன ஆகும், கடல் அப்படி கொதிக்க ஆரம்பிச்சிடும், அலையெல்லாம் உயரமாக எழுத ஆரம்பிச்சிடும். காமம் என்னதுங்க, கனியின் நேர்த்துவர் வாயால் என்னும் காலால். கால் என்னது, காற்று. இந்த காற்று புயல் காற்று. காலால் என்னதுங்க, களக்குண்டு. காலால் களக்குண்டு காமவாய் என்னும் சுறாவின் வாய்ப்பட்டு. அந்த பெண்கள் என்கின்ற புயல் மையம் கொண்டு இருக்கிறது. காமம் என்கின்ற சுறாமீன் காலை பிடிக்க போகுது. காலை அப்படி பிடிக்குது. நீங்கள் அப்படியே கண்ணை மூடி பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு அசம்ஷன் என்னது, அப்படியே ஒரு சுறாமீன் காலை பிடிக்குது. அது காமம் என்கின்ற சுறா காலை பிடிக்குது. நடுவில் புயல் மையம் கொண்டு இருக்கிறது. அலைகளெல்லாம் பெருசு பெருசாக அப்படியே எழுந்து நிற்குது. 15 அடி 20 அடிக்கு அலை எழுந்து நிற்கிறது. பிடிப்பதற்கு ஒன்றுமே இல்லை. வழி இருக்கா தப்பிக்கிறதுக்கு? ஒரு வழியும் தெரியல, ஒரு வழியும் தெரியல. எனவே காமவான் சுறாவின் வாய்ப்பட்டு இனி என்ன உய்யுமாறு. தொலைஞ்ச இனிமேல் வழியே கிடையாது, பிழைப்பதற்கு ஒரு வழியும் இல்லை என்று நான் மயங்கி கிடக்கின்ற வேளையிலே, மயங்கி கிடக்கின்ற வேளையில் மேலிருந்து ஒரு கட்டை தொப்புன்னு விழுந்தது பக்கத்தில். நான் பிடிச்சிக்கோ, எதை பிடிச்சிக்கோ, இந்த கட்டையை பிடிச்சிக்கோ. என்னது, 5 எழுத்தின் புனை பிடைத்து கிடைக்கின்றேனே. சாமி அப்போ அந்த சூழ்நிலையில் அவர் செஞ்ச உபகாரம் என்னது, ஒரு கட்டை 5 எழுத்தை கொண்டு போட்டாராம். பிடிச்சிக்கோ, இதை பிடிச்சிட்டீங்கன்னா கரைக்கு மெல்ல போகலாம். என்ன ஆனாலும் என்ன செய்ய மாட்டேன், முழுக மாட்டேன், உயிர் போகாது. இங்கே இன்னும் புயல் அடித்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அலை அடித்தாலும் சரி, நீ என்ன ஆக மாட்ட, முழுக மாட்ட, உயிர் போகாது, உயிர் போகாது. அப்போ 5 எழுத்தை பிடிச்சிக்கிட்டா பிறவியில் எவ்வளவு துன்பம் வந்தாலும் கரை ஏறிடலாம், கரை ஏறிடலாம். நீங்கள் துன்பமே வராது அப்படியெல்லாம் கேரண்டி கிடையாது. 5 எழுத்து சொன்னால் எனக்கு இப்போ துன்பமே வராதானா, அதுக்கெல்லாம் எந்த கேரண்டியும் கிடையாது. வராதுன்னு சொல்கிறதுக்கு நீங்கள் ஏற்கனவே அந்த வகையில் வாழ்ந்துருந்தா. எப்போ, முன்னை பிறப்புகளிலே நாம் புண்ணியத்தை மட்டும் சேர்த்து வச்சுருந்தோம்னா இந்த பிறவியில் துன்பம் வராது. அதுக்கு ஏதாவது கேரண்டி வாரண்டி இருக்கா? முன்னை பிறவியெல்லாம் வேண்டாம் சார், இந்த பிறவியிலே எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒன்றும் செஞ்ச மாதிரி தெரியல அப்படின்னா அதுக்கெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் எது கேரண்டி, கரையேறிடலாம். என்ன துன்பம் வந்தாலும் நாம் 5 எழுத்தை பிடிச்சிக்கிட்டோம்னா என்ன செஞ்சிடலாம், கரையேறிடலாம், உயிர் போகாது, உயிர் போகாது. எனவே 5 எழுத்தின் புனைப்பிடித்து கிடக்கின்றேனே முனைவனே, முதல் அந்தம் இல்லா மல்லல் கரை காட்டி ஆட்கொண்டாய் மூர்க்கனேற்கே என்று சொல்லுகிறார். ஆளை படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் 5 எழுத்து நாமத்தான் காண்கிறார் நாவுக்கரசு பெருமான். எப்படிங்க, படுகரும்பு பிடிச்சிருக்கீங்களா இல்லையா? என்னது, அப்படியே ஆலையில் அப்படியே ஆட்டி அப்படியே பிடிச்சி குடிக்கிறது, வச்சு குடிக்கிறது இல்லை.
எப்படி குடிக்கிறது? அப்படியே சுட சுட அப்படியே ஆட்ட உடனே அங்கே ஒரு குண்டா வச்சு குடித்தா எப்படி இருக்கும்? அது மாதிரி 5 எழுத்து இருக்குமா? என்னைக்காவது இனிச்சிருக்கா பாருங்க. சொல்லும் போதே நாக்கெல்லாம் எப்படி இருக்கு? ஆடை படுகரும்பின் சாறு போல அன்னிக்கும் 5 எழுத்து நாமத்தான் கான். யாருக்கு? யாருக்கு? சீலமுடைய அடியார் சிந்தையான்கான். அந்த பாட்டிலே இருக்கும், வேற பாட்டில எல்லாம் போய் தொழக்கூடாது. யாருக்கு அப்படின்னா சீலமுடைய அடியார் சிந்தையான் கான். சீலம் இருந்தா, சீலம் என்பது என்னது? ஒழுக்கம். ஒழுக்கம் என்பது என்னது? விடாது செய்வது. விடாது செஞ்சீங்கன்னா தான் அதுக்கு பேர் ஒழுக்கம்னு பேர். ஐயா அந்த ஒழுக்கம் விடாது செய்யணும். திருநீர் பூசுறதுன்னா என்னது? பிரதோஷத்துக்கு பூசுறது இல்லை, தினமும் பூசணும். காலையில் பூசணும், சாயந்தரம் பூசணும், காலையில் பூசணும், சாயந்தரம் பூசணும். 5 எழுத்து சொல்லணும். துன்பம் வரும்போது சொல்றது இல்லை, தினம் சொல்லணும். அப்போ விடாது செய்வதற்கு தான் ஒழுக்கு என்ற சொல்லிலிருந்து தோன்றியதான் ஒழுக்கம். ஒழுக்கு. இப்போ பாருங்க, நீ தண்ணியில் ஒழுதலை டேப்பு, வீட்டில் தண்ணி இருக்கு, சொட்டு போடுதுன்னு சொல்லுவோம். தண்ணி சொட்டு போடுது, தண்ணி ஒழுகுது. என்ன வித்தியாசம்? விட்டு ஒவ்வொரு சொட்டா விழுந்ததுன்னா சொட்டு போடுதுன்னு சொல்லுவோம். தொறன்னு ஊத்துச்சுன்னா ஒழுகுதுன்னு சொல்லுவோம். அப்போ அந்த ஒரு திவளைக்கும் இன்னொரு திவளைக்கு இடையில இடைவெளி இல்லாமல் இருந்து தொடர்ந்து விழுந்தால் அதுக்கு ஒழுக்குன்னு பேர். ஐயா தாரை, தாரை, சரிங்களா? அப்போ அது ஒழுக்கு. அது ஒழுக்கு தான் என்ன ஆகுது? ஒழுக்கம் என்று ஆகிறது. அப்போ சைவ ஒழுக்கம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்குரியதை தொடர்ந்து செய்யணும். தொடர்ந்து செஞ்சாதான் அதுக்கு ஒழுக்கம். விட்டு விட்டு செஞ்சா அதுக்கு என்ன கிடையாது? ஒழுக்கம் கிடையாது. நூல் படிப்பது ஒரு ஒழுக்கம். நூல் படிக்கிறது ஒரு ஒழுக்கம். அப்படி என்ன செய்யணும்? தொடர்ந்து படிக்கணும். நம்ம போய் வச்சோம்னா அடுத்த வகுப்புக்கு ஏப்பா அந்த மேலே வச்சு அந்த மஞ்சள் கலர் பைய பார்த்தியா அப்படின்னு காலையில் 9:45 கேட்க வேண்டிதான். மஞ்சள் பைய பார்த்தியா? அது என்ன கேட்டீங்கன்னா அப்படிம்பாங்க. வீட்டில் இருந்தேன், இங்கே தானே வச்சேன். அது பேர் படிக்கிறது இல்லை, அதுக்கு பேர் படிக்கிறது இல்லை. எனவே அது என்ன ஆகணும்? அது ஒழுக்கமாக மாறினால் 5 எழுத்து நம்மை காக்கும். சரி, தேநீர் சாப்பிடுங்க.